ஆர்சி தான் நம்முடைய கடையில் வந்து நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. முதல்லலாம் ஒரு அளவு குறுகிய தூரத்தில் இருந்தது. இப்போ தொங்கல் வரைக்கும் போயிட்டு கடை. மறந்துடாமல் எல்லாருமே வந்துருங்க. ஓகேயா? யாருமே வராமல் நிற்கப்படா, எல்லாருமே வந்துருங்க. ஹலோ, வணக்கம் டிஎம்எஃப். நான் உங்கள் ஆசன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராசாத்தநாட மோட்டார்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்டேட். இப்போ நாங்கள் திடீர்னு வந்தோடனே அப்படியே ஒரு வியந்து வைத்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே காப்பட்டெல்லாம் விரிச்சு இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. ஒரு அட்டகாசமாக வேறு லெவலில் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த கடை பார்த்தீங்கன்னா முதல் ஒரு அளவுக்கு ஒரு போர்டரில் இருந்தது. இப்போ பார்க்குற நேரம் பின்னுக்கு கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் உங்களால் கூட பேர் வாராங்க ஆசனா. அதனால் நாங்கள் இப்போ பின்னுக்கெல்லாம் எடுத்துருக்கோம். இன்னும் காணோம். அதாவது நிறைய கஸ்டமர் வந்து கொண்டிருக்காங்க. இல்லைங்க, பூரா இங்கே தான் வந்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் எங்கெங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஜாழ்ப்பாணத்தில் இருந்தெல்லாம் வராங்களாம். ஜாழ்ப்பாணம், கொழும்பு சைடில் இருந்தெல்லாம் வராங்களாம். இப்போ ஒரு மோட்டார்ஸை பொறுத்தவரையில் ஒவ்வொரு விலை இருக்குது தானே, அதே மாதிரி இவங்க குறுகிய விலையில் கொடுத்து கொண்டிருக்காங்க. அதாவது பெரிய லாபம் எதுவுமே எதிர்பார்க்கல. அதனால் கஸ்டமர் எல்லாம் கூட வராங்களாம். அதனால தான் இந்த சொப்பு பெருசாகிருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே வரைக்கும் இருக்குது. ஓகே, நீங்கள் பார்ப்பீங்க என்ன ஆசன் இவ்வளவு நாளாக வீடியோ எதுவுமே வரலன்ட்டு பார்க்குறீங்க. இவ்வளோ நாள் வீடியோ வராத காரணம் காய்ச்சல் சரியான. இப்போ 5 நாள் வீடியோ போட்டு 5 நாளும் சரியான காய்ச்சல். அதனால் வீடியோ எதுவுமே போடலாம் போயிட்டு, அதாவது எழுந்து நடந்துக்கலாம் போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குரல் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கும். கண்ணெலாம் ஒரு சோர்வடைஞ்ச மாதிரி இருக்குது. அதுதாங்க இப்போயும் நோமலாக தான் இப்போ விட்டுருக்கு. சரியா, ஹாஸ்பிட்டல்லாம் இருந்து அதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இப்போ பலமை போல் வீடியோ போடுறதுக்கு வந்திருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இனி தொடர்ந்து வீடியோ வரும். அதுலேயும் நான் சொல்லிக்கொள்ளணும், ஒருத்தர் கோல் எடுத்து கேட்டிருந்தார். என்ன சார், நீங்கள் வீடியோ போடுறோன்னா தொடர்ச்சியாக போடுங்க, அப்படி இல்லைன்னா வீடியோ போடாதீங்க ரெண்டு. அப்படி பைவர்ஸ் அப்படி எடுத்தோடனே பைவர்ஸாக பேசியிருந்தார். பேசினோன்னே நாங்கள் கேட்டோம், என்ன ப்ரோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டெடுத்து அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் யார், என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டெடுத்த. ப்ரோ, நாங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ப்ரோ, உங்களுடைய தொடர்ந்து எல்லா வீடியோவுமே பார்க்குறோம். நாங்கள் உங்களோட வீடியோ எல்லாமே நல்ல சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா நாங்கள் சொல்லியிருந்தோம், ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் போடுவோம் ப்ரோ, ஆனால் இதான் பிரச்சனை ப்ரோ, காய்ச்சல், தொடர்ந்து நான் வீடியோ போடலாம் போயிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே ப்ரோ, இனியாச்சு தொடர்ந்து வீடியோ போடுங்க ப்ரோ, இப்போ உடம்பு எப்படி இருக்குது ப்ரோ எல்லாம் நல்லா விசாரிச்சிருந்தார். உண்மையிலேயே அந்த ப்ரோக்கு நன்றி. உண்மையிலேயே அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. இனி நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவோம். அதாவது நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு தான் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கேன். அப்படி தாங்க வாழ்க்கையில் மனுஷன் தான். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இனி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் தரேன். அவர் சொல்லி இந்த வார்த்தை தான், என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, வீடியோவில் ஷார்ட் வீடியோனாலும் போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன உங்களை நம்பி தொடர்ந்து வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு, நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவோம் என்ன நடந்தாலும். இப்போயும் சரியாக உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஓரளவு காய்ச்சல் விட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ கொடுக்கணும், நம்மளுடைய கடையில் வச்சு ஒரு வீடியோ கொடுப்போமேன்றக்காக தான் இந்த வீடியோ. இனி கவலைப்படாங்க ப்ரோ, யாருன்னா சரியா நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுவோம், எல்லாருக்குமே வீடியோ போடுவோம். அடுத்த நம்மளை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன நம்மளுடைய நாட்டில் நடக்குதோ அது எல்லாத்தையும் வீடியோ போடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு நம்மளுடைய டிஎம்எஃப் ஃபேமிலிக்கு எது தேவையோ அதை நாங்கள் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அது உங்களுடைய தேவையை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய விதமாக ஒரு நெட்வொர்க்கால் நிறைவேற்றக்கூடிய விதமாக நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மறந்துனா நம்மளுடைய யூடியூப்பை ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நாங்கள் போடுற வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். யாருமே இடையில் போயிடுவேனா. ஏன்னா நாங்கள் ஒரு பிரயோசனமான வீடியோவாக தான் நாங்கள் போடுறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்கள் வச்சுருப்பீங்க, அது நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள், பரவாயில்ல. நான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ள ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரு புதுசாக வருதுண்டைக்குள்ள நான் அதை மாற்றிக்கொள்ள ட்ரை பண்ணுறேன். நான் மக்களுக்கு தேவையானதை நான் கொண்டு சேர்க்கணும்னு விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்மளுடைய ராசாத்தநாட மோட்டார்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது இனி பார்ப்பீங்க இந்த வீடியோவில். இது இவ்வளவுமே நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பைக்கெல்லாம். இனி போக நாங்கள் இந்த கடை எல்லாத்தையும் முடித்த பிறகு நம்ம கடை ரிப்பன் கட் பண்ணி ஒரு திறப்புலான்னு ப்ரெஸ் திறப்புலான்னு ஒரு பெருசாக செஞ்சிடலாம். செஞ்சதுக்கு அப்புறமா வேறு லெவலில் கடை இருக்கும். எல்லாம் லைட் சிஸ்டம் எல்லாம் வேறு லெவலில் போட்டுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குற நேரம் வீடியோவும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ
நம்மகிட்ட வந்து ஆர்எஸ், ஆர்சி, அடுத்த கேடிஎம் டியூக், அப்புறமா வந்து சைனாட பைக்கும் இருக்குது. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். அது வந்து நிறைய பேர் கோல் எடுத்துருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2 பைக் இருந்த இடத்த ஒரு பைக் போயிடுச்சு, ஒன்று இருக்குது. அது இந்த வீடியோவில் போட தேவையில்லை. வேணுமென்றவங்க நீங்கள் அந்த பைக்கும் கோல் எடுக்கலாம். அது வந்து 3 லட்சம் ரூபா தான். அதோட ஃபுல் பேமெண்ட்டே வந்து 3 லட்சம் ரூபா தான். ஓகே டிஎம்எஃப், நம்மளுடைய யூடியூப்புக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம நிறைய பேசிக்கொண்டிருக்கோம்னு நினைக்கிறோம். இப்போ நம்முடைய பைக் ஷோரூமில் பைக்குகளோட விலைகள் வந்து குறைஞ்சிருக்கா இல்லை இருந்த அளவுக்கு இருக்குதா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஷோரூமில் வந்து என்னென்ன ப்ரைஸ் போகுது, உங்களுடைய மாவட்டங்களில் என்ன ப்ரைஸ் போகுது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்டா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விலை போகுது. இப்போ எங்களுடைய மாவட்டத்தில், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த ப்ரைஸ் தான் போகுதுன்றதை வந்து நாங்கள் சொல்கிறோம். அதாவது அதே மாதிரி உங்களுடைய மாவட்டங்களில் என்ன ப்ரைஸில் போகுது, அப்போ தான் நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட என்ன பைக் இருக்குன்றாலும் அந்த பைக்கை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நம்மளுடைய மக்கள் வந்து நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பாங்க, பைக் எடுக்கிறவங்க நிறைய பேர் ஓடி திரிவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிரயோசனமாக இருக்கும் இந்த வீடியோ. பைக் எடுக்கிறவங்க ஓடி திரிவாங்க, அப்போ நல்ல பைக் இருக்குன்னா அவங்க எடுப்பாங்க. அதனால் ஒரு பிரயோசனமான வீடியோவாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம நிறைய பேசிக்கொண்டிருக்காங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பைக்காக வந்து பார்ப்போம் என்ன ப்ரைஸில் போகுது, எத்தனையாம் ஆண்டு வந்த மாடல் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ தெரியும் தானே ஒரு பைக்கும் என்ன ப்ரைஸில் போகுது இன்ஜெண்டு, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்ன ப்ரைஸில் போகுதுன்னு பார்க்கலாம். இந்த கடையோட லொக்கேஷன்லாம் நான் சொல்லுவேன் கடைசியில், லாஸ்ட்டாக பாருங்கள், கடையோட லொக்கேஷன் சொல்லுவேன். எந்த மாவட்டத்தில் இருக்குது, என்ன இடத்துல இருக்குது, எதுக்கிட்ட வந்தால் நீங்கள் இந்த பைக் எடுக்கலாமன்ற எல்லாம் வந்து நான் சொல்லுவேன். ஓகே டிஎம், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கடை வந்து வேலை நடக்க போகுது. இப்போ அண்ணாக்கள் வந்து அடுக்கி கொண்டிருக்காங்க, பைக்கெல்லாம் வந்து லைனாக வச்சு கொண்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இப்போ தான் வேலை நடந்து கொண்டு இருந்தது. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கடையை சொல்லுங்கள் எப்படி இருக்குண்டு. எப்படி இருக்கு கடை, பரவாயில்லையா? என்னென்னு நீங்கள் சொல்லணும். இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்சி இல்லை 200, 125 எல்லாமே இருக்குது. நீங்கள் பாருங்களேன், பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து முதல் வந்து சின்னதாக இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வேறு லெவலில் பெருசாக செஞ்சிருக்கு கடையை, வேறு லெவலில் படைச்சி எடுத்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். இது வந்து ஆர்எஸ் இதெல்லாம் வந்து இருக்குது குடுபடலில் 200. இப்போ எல்லாம் வந்து அடுக்கப்படுது. ஆர்சி தான் வந்து பைக்கிலே குறைய கிடைக்கு. இப்போ கேடிஎம் டியூக்கெல்லாம் வந்து எடுத்துடலாம், ஆர்சி வந்து எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சி தான் நம்மளுடைய கடையில் வந்து நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. முதலெல்லாம் ஒரு அளவு குறுகிய தூரத்தில் இருந்தது, இப்போ தொங்கல் வரைக்கும் போயிட்டு கடை. வேறு லெவல் அப்டேட்டுங்க. உண்மையிலே ரிப்பன் கட்டி கடையை வந்து திறப்புலாம் செய்யக்குள்ள நாங்கள் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து கூப்பிடுவோம். அதுக்கு வந்து ஒரு விலை கழிவும் வந்து நாங்கள் கொடுப்போம். மறந்துடாமல் எல்லாருமே வந்து வந்துடுங்க. ஓகேயா? யாருமே வராமல் நிற்கப்படா, எல்லாருமே வந்துடுங்க. இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்ட்டுலாம் வந்து நாங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து சம்பவங்களை பாருங்களேன். இப்போ எல்லாரும் வந்து அடிக்கி அதுக்கப்புறமா வந்து நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் படி வீடியோ போடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோஸ். பைக்கை பார்த்தீங்களா, வேறு லெவலில் கடையை செஞ்சுருக்காங்க. நம்ம புது கேமராமேனையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு வீடியோவாக போடுவோம். பாருங்கள் எல்லாம் வந்து அடுக்கப்படுது. முதல் வந்து நம்மளுடைய கடை வந்து எவ்வளோத்தோடு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்க போர்டர் இதோட தான் இந்த இருக்குது, இந்த தூணோடு தான் முதல்ல வந்து கடை இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இவ்வளவு வந்து சேர்த்துருக்காங்க. இப்படியே கான்கிரீட் அடித்து அதுக்கு கீழே வந்து காப்பெட் எல்லாம் விரித்து அப்புறம் வேறு லெவலில் செஞ்சுக்கு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேலை நடந்து கொண்டு இருக்குது. போக போக அப்டேட் வந்து தந்து கொண்டிருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஏசி எல்லாம் பூட்டி அப்படியே பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி அடிக்கிறார். அதாவது பாட் சாமான் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் மாதிரி இப்படி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்கும். இதுதான் நம்முடைய ரசாத்தனோட இடம். இதிலெல்லாம் இப்படியே பாட்டு சாமான் இருக்கும். அதாவது
நாங்கள் வந்து இப்போ பாட் சாமான்லாம் வாங்குவோம் தான் செகண்ட் கேட்பாங்க நிறைய பேர், அவங்களுடைய பாட் சாமான் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி பைக்கை பார்த்தீங்களா? இப்போ எல்லா பைக்கும் வந்து என்னென்ன ப்ரைஸில் போகுதுன்றது வந்துலாம் சொல்லுவோம். இப்போ விலை குறைஞ்சிருக்கா இல்லையான்றது எல்லாத்தையும் வந்து பார்ப்போம் நம்ம. அதான் அவர் தான் நம்மளுடைய கேமராமேன் இப்போ வராரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு கேமராமேன் மாற்றிருக்கோம். இவருக்கு வந்து கொஞ்சம் வேலை கூட இருந்தால் இருக்கார் பாருங்கள். அத்தான் தான் நிற்கார், தொங்கலில் தெரியும் பாருங்கள், வெள்ளை ஷர்ட்டோட நிற்கிறார். அவர் தான் நம்முடைய அத்தான். அவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் வேலை காரணத்தால் அவரை வந்து மாற்றிருக்கோம். அவருக்கு வந்து இப்போ டைம் கிடைக்குது இல்லை. அதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு ஒரு ஆளை வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் யாருண்டு. ஓகே டிஎம்எஃப், இப்போ வந்து நம்ம ஒரு பைக்காக பார்ப்போம். ஒரு பைக்கும் என்ன ப்ரைஸில் போகுது, அதாவது எத்தனையாம் ஆண்டு வந்த மாடல், அது மட்டும் இல்லாமல் நிறைய விளக்கங்களை வந்து நாங்கள் இதில் சொல்ல போகிறோம். மறந்துடாம வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து இந்த பைக்கை பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த பைக்கை பார்த்தீங்களா, ஆர்சி BIW, இந்த நம்பர் 2847. இந்த பைக்கை வந்து பாருங்கள். இது வந்து பெஸ்டோனர் பைக், அதாவது 2020ஆம் ஆண்டு வந்த மாடல். இந்த பைக் லாஸ்ட்டாக வந்த மாடல், சரியா? இதை வந்து பார்த்தீங்கன்னா 200. இப்போ நாங்கள் வந்து ஸ்டிக்கர் இது ஒன்றும் அடிக்கல், அதாவது அப்படியே தான் வந்தது. அதாவது அந்த வச்சிருந்த பையன் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒன்றும் அடிக்காமல் வச்சுருந்தோம். அதாவது ஒரு சேவிஸுக்கு போட்டிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெயிண்டிங், அதாவது கலர் எல்லாம் மாற்றி ஆண்டு போட்டிருந்தவர். பிறகு வெளிநாடு போகிற விஷயமாக வந்து குடுக்கி ஆண்டு காய்ச்சிருந்தார். அப்போ இருமணத்தில் வச்சு ஓடிக்கொண்டிருந்தவர். பிறகு வந்து அவருக்கு பெரிய நாட்டுக்கு போகிறவங்க செட் ஆகணுன்னு இந்த பைக் வந்து நம்மளுடைய ஷாப்பில் வந்து விற்றுதார். அதாவது நாங்கள் வந்து எடுக்கக்குள்ளேயும் ஓரளவு கஸ்டமருக்கு லாபமாக கொடுப்போம். அதே மாதிரி கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட இந்த பைக் எடுக்கக்குள்ளேயும் அவங்களுக்கும் வந்து ஒரு லாபத்தை வச்சு தான் கொடுப்போம். அதாவது மனசு வந்து கஷ்டப்படப்படாதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ஸ்டிக்கர் அடிக்கல, இதுக்கு வந்து 200 அடிச்சு விடுவோம். இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபா போகுது. அதாவது நம்மளுடைய ஷாப்பில் வந்து 12 லட்சம் போகுது. இதே விலை வந்து உங்களுடைய ஷாப்பில் என்ன ப்ரைஸில் போகுதுன்னு சொல்லுங்கள். அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதாவது விலை குறைவு தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் சரியான விலைங்க. உண்மையிலே இலங்கையில் எடுக்கலாம் பைக், அது மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இதை வந்து பாருங்கள், அதாவது வேறு லெவலில் இருக்குது, நல்ல பைக். இதோட ஃபுல் வீடியோ, அதாவது இந்த பைக் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கோல் எடுங்க. கோல் எடுத்து பேசுகிறதுன்னு நாங்கள் இதோட ஃபுல் வீடியோ வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து அனுப்புவோம் உங்களுக்கு. அதாவது எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் கொடுப்போம். இதோட ஃபோன் நம்பர் நாங்கள் சொல்லுவோம், கண்டிப்பாக கோல் எடுத்து பேசுங்க. இது வந்து 12 லட்சம் ரூபாய் இதோட ப்ரைஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து நல்லா போட்டிருக்கோம், அதாவது புதுசு போட்டுனாங்க, வேறு லெவலில் இருக்குது. அப்புறமா அப்படி ஒரு சில இதுகள் வந்து செஞ்சுனாங்க. அடுத்த பெயிண்டிங் எல்லாம் வந்து கம்பெனி பெயிண்டிங் தான், அதாவது இருந்த மாதிரியே இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்த ஒரு சேவிஸ் ஒன்று போட்டேன், அவ்வளோதான். எடுத்தோக்கு பைக் சேவிஸ் போட்டேன். அதாவது பெரிய பைக்குன்றைக்கு எல்லாருமே நல்லா தான் வச்சுருப்பாங்க. அதே போல் இந்தியாவில் அடுத்த பைக்கு பாருங்கள், இதுவும் BI சட் நம்பர்ன்றே லாஸ்ட்டாக வந்து 2020ஆம் ஆண்டு வந்த மாடல் தான். அதுக்கப்புறம் இன்னும் KTM RC வந்து பைக் இறங்கல. ஆனால் RC எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது. இது வந்து 200 தான் இந்த பைக்கும். இதை பாருங்கள், 200 தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சம். பாருங்கள், நல்ல கண்டிஷனில், பெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. பெஸ்ட் ஓனர் பைக். அதுக்கு பிறகு பைக்கே இறங்கல்னு தான் சொல்லணும், வேறு லெவலில் இருக்குது. அது இதோட ப்ரைஸ் வந்து 12 லட்சம். பாருங்கள் பைக் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒன்றுக்கு பாருங்கள், வேறு லெவல் ப்ரோ. நம்ம செஞ்சு எடுக்கலாம், அதாவது நம்ம பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர் அடிச்செடுக்கலாம். ஸ்டிக்கர் தானே, இப்போ இந்த செட்டுலாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஸ்டிக்கரை மட்டும்தான் மாற்றுறானுங்கள். வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது பைக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அடுத்த 200 உண்டு. இதுக்கு வந்து பையன் வந்து ஸ்டிக்கர்லாம் அடிச்சிருக்கான் போல் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 200 இருக்குது தானே, இது வந்து சின்ன நவரும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்ன பிளக் வேணும் தெரியலை, ஸ்டிக்கர் அடிச்சிக்கான் போல் இருக்குது பையப்புள்ள. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. இதுவும் வந்து பெஸ்ட் ஓனர், அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பைக்கும். BI நம்பர், என்ன BI நம்பர்னு சொல்கிற ஆசன். இதோட நம்பர் பிளேட்டை காணலன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இதோட நம்பர் பிளேட்லாம் வந்து கலட்டி இருக்குது. அதாவது சின்ன வேலையாக ஒன்று கலட்டி வச்சுருந்தாங்க. அந்த நம்பர் பிளேட்டுக்கு ஒரு போர்டர் அடிச்சுட்டு சொன்னார் ஒரு ப்ரோ வந்து, இந்த பைக்கு வந்து ஓர்டர் ஒன்று போட்டிருந்தவர். அப்போ நம்பர் பிளேட்டுக்கு போர்டர் அடிச்சுது. அது இந்த லைட்டு வந்து வேலை செய்யலை, இல்லை சிக்னல் லைட் ஒன்று வேறு தானே, அந்த பல்ப் வந்து அடிபட்டு, அப்போ நாங்கள் அந்த சிக்னல் பல்பை வந்து மாற்றுறதுக்காக வச்சுருக்கோம்.
அப்போ அப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் தானே, அப்போ அதெல்லாம் சின்ன பிரச்சனை தான். அதே மாதிரி மாத்திரக்கா வச்சுக்கோம். இந்த பைக் வந்து ஓர்டரில் இருக்குது. இதையும் பாருங்கள், இது வந்து ஒருத்தர் வந்து எடுத்துட்டார் இந்த பைக்கை. 200 பைக் தான், பிஐ நம்பர் தான், நல்ல இது, அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பைக், அதனால் எடுத்துட்டார். அதே போல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டு ஃபைவ் ஒன்று இருக்குது. நம்ம பார்த்த 200ல் பண்டு 5. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஐ நம்பர் லாஸ்ட்டாக வந்த மாடல். அதாவது பண்டு 5 ஒன்றாலே நம்மள்ட்ட ஒன்று தான் இருக்குது பண்டு 5. மற்ற எல்லாம் வந்து 200 தான். இது வந்து நல்ல பெஸ்ட் கண்டிஷன், நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதாவது நல்ல பைக். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சி தான் இருக்குன்னு நினைக்கணும். முதல்ல வந்து நாங்கள் 14 லட்சம் ரூபாய்க்கு விற்ற ஒவ்வொரு கேடிஎம் டியூக்கும் வந்து 14 லட்சத்துக்கு விற்று. இப்போ வந்து பார்க்குற நேரம் 12 லட்சம் அப்படி என்று விற்கிறோம். கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறோம். ஆனால் இப்போ நிறைய இல்லை, இந்த 4 தான் இருக்குது எங்கிட்ட. மற்ற டியூக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டியூக் தான் இருக்குது. இது 4 தான் இருக்குது. இது வந்து 12,800 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது வீட்டுக்குள்ளே இருந்த பைக் இவ்வளோ நாளுமே வந்து வீட்டுக்குள்ளே இருந்தது. அதாவது அந்த பைக் வச்சு இந்த பையன் வந்து வெளிநாடு போயிட்டான். கட்டாரில் வந்து ஒரு தொழில் புரிகிறதுக்காக போயிருக்கிறான். அதனால் இந்த பைக்கை விற்று போட்டு போயிருக்கிறான். வந்து வேறு பைக் எடுக்கிறேன் ஐடியாவில் சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ இந்த பைக்கை பாருங்கள், பிஐ பை நம்பர். இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் பைக் வேணுமென்றவங்க எங்களுடைய தொலைபேசி இலக்கம் கொடுப்போம், அதுக்கு நீங்கள் கோல் எடுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் எத்தனை ஆண்டு வந்த மாடல் ஒன்று சொல்லலுண்டு. ஆனால் இதெல்லாம் வந்து 2020 தானே. பிஐ வந்து 2020. பிஐயில் வந்து பிஐஏ என்று வந்துச்சுண்டா 2019 அப்படி வரும். அதே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பைக் எடுக்கிற நீங்கள் அதை பார்த்து எடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டியூக். இப்போ கம்மி ப்ரைஸில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். டியூக்கெல்லாம் பிஐசி நம்பர் எல்லாம் வந்து இப்போ 9 லட்சத்துக்கு எடுக்கலாம். இந்த பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 9 லட்சம் பண்டு 5. நீங்கள் 9 லட்சம் ரூபா பேமெண்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கொண்டு போகலாம். முதல்ல ஒரு காலம் இருந்தது 11 லட்சம் 11,500 மட்டும் போனது. இந்த டியூக்கெல்லாம் வந்து 11,500க்கு விற்றுனாங்க. சொன்ன நம்ப மாட்டீங்க. அதாவது பக்கத்து கடையில் எல்லாம் போய் கேட்டாலும் அதே ப்ரைஸ் தான். அதாவது அதை பார்த்துட்டு நல்ல பைக் எடுக்கணுமாண்டாக்கா நம்மகிட்ட வந்தவங்க. இங்கேருந்து வந்து நிறைய பைக் ஷோரூமுக்கெல்லாம் பைக் ஏற்றிருக்காங்க. ஜஃப்னா, அடுத்த பவுனியாக்கெல்லாம் பைக் ஏற்றிருக்காங்க ஷோரூமுகளுக்கு. அங்கே கொண்டு போய் அவங்க ஒரு விலையை போட்டு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா போட்டாங்கன்னா காலம் தானே. இங்கேருந்து போகிறக்கு ஒரு 15,000-20,000 ரூபா போகும் செலவு. யாழ்ப்பாணத்துக்கு போகிறேன்டா அங்கே போய் 1 லட்சம் ரூபா போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து போதும், அந்த ப்ரைஸ் வந்து போதும். அப்படி விற்றவங்களும் இருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா சரி, நல்ல பெஸ்ட் கண்டிஷன் பிஐசி நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு வந்த மாடல் 9 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வாங்க, நேரில் வார நேரம் 8:30க்கு வந்து உங்களுக்கு தரலாம். நேரில் வந்து நீங்கள் பைக் எடுக்கிற சுவராக இருந்தால் 8:30க்கு தரலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்முடைய கடையை வந்து ஃபுல் அப்டேட் ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து இன்னும் ஒரு விலைக்கழிவு, பெரும் விலைக்கழிவு ஒன்று கொடுப்போம். கண்டிப்பாக பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் நம்பர், சாரி அச்சுன்னு சொல்கிறேன், இந்த தொண்டையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குங்க நிறைய நேரம் பேசி. பிஹெச் நம்பர் 8648. இதில் வந்து நம்பர் எடுக்கக்குள்ளேயும் சிலவங்க பார்ப்பாங்க, இந்த ராசி பழம் பார்ப்பாங்க. அதாவது 00 அப்படின்னு வந்தால் அந்த ராசியெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்பருடைய அவங்களுக்கு வந்து 8:30க்கு தரலாம். 8:30க்கு தருவோம். அதாவது குறைஞ்ச ப்ரைஸ். இதை விட கம்மியான ப்ரைஸுக்கு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், 200 என்ன 200 பைக் 8:30க்கு தரலாம். அது நீங்கள் நேரில் வாங்க, நேரில் வந்து பேசுகிற நேரம் இன்னும் குறைப்போம். அது இப்படி ப்ரைஸுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்க, நேரில் வார நேரம் குறைச்சி கொடுப்பேன். நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம் வேறு கடைகளில் கூட இல்லை, ஒரு வேளை சொல்லலாம் இங்கே விலை கூடண்டா நீங்கள் வேறு கடைகளில் போய் பேசுகிற நேரம் அங்கே வந்து குறைச்சி கொடுக்காங்களா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் எங்கிட்ட வந்து சொல்லிவிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது எல்லா இடத்தையும் வந்து விலை கூட தாங்க. இப்போ இன்னுமே வந்து ஸ்ரீலங்காவில் இந்த பைக் எதுவுமே இறங்கலை, சரியா? இப்போ அதாவது செகண்ட் ஹேண்ட் பைக் தான் வச்சு விற்று கொண்டிருக்காங்க ஒவ்வொரு மோட்டர்ஸ் கடைகளும் வந்து. அதே போல் அடுத்த பைக்கை பார்க்கலாமாங்க. அதாவது நம்ம வந்து சொல்ல தேவையில்லை, எல்லாம் வந்து பெஸ்ட் ஓனர். அது வந்து அதுவும் பெஸ்ட் ஓனர் தான். அதே போல் பிஐடி நம்பர், பிஐடியில் ஒன்று இருக்குது. இது வந்து பாருங்கள் 6759 இந்த நம்பர். அதாவது இந்த பைக் கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. மேலே நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அது நம்மளும் ஒரு பைக் கூடிய சீக்கிரமாக வந்து நிஞ்சா தான் இறக்குறேன், சரியா? பெரிய பைக் கொண்டு இறக்குவோம் நம்மளும் கூடிய சீக்கிரம்.
இப்போ நார்மலாக வந்து ஒரு பைக் வச்சுருக்கோம், அதாவது போய் வீடியோ போடக்கூடிய மாதிரி எல்லா இடத்தையும் வீடியோ போடுறதுக்கு ஒரு பைக் வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து உங்களுடைய ஷோப்புக்கு வந்து வீடியோக்கள் போடுவோம், மறந்துடாம நீங்கள் வந்து பாருங்கள் சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு வந்து பாருங்கள், இந்தியாவில் காட்டுங்களேன். அதாவது நீங்கள் பெயிண்டிங் செஞ்சுக்காங்களா இல்லையான்னு வந்து பாருங்கள். முதலாவது பாருங்கள், எந்த பெயிண்டிங்குமே செய்யலை, அப்படியே இருக்குது. இங்கே இந்த நட்டெல்லாம் பாருங்களேன், பக்காவாக இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கலாம், ஏன்டா பெயிண்டிங் அடிக்கிறவங்க வந்து பார்த்தா தெரியும், எந்த பெயிண்டிங்குமே இல்லை. ஏன்டா இது லாஸ்ட்டாக இந்த மாடல்கள் தானே பிஐ அண்டைக்கு லாஸ்ட்டாக வந்து 2020ஆம் ஆண்டு அண்டைக்கு இப்போ 25 போகுது. 5 வருஷத்துக்கு பெயிண்டிங் இதெல்லாம் உரியாது தானே, மங்காது. அதனால் பிராண்ட் நியூவாக இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஐ ஒரு 8.5க்கு தரலாம். நீங்கள் நேரில் வாங்க, நேரில் வர நேரம் குறைச்சி தருவோம் சரியா. அதே போல் இந்தியாவில் வந்து பாருங்கள், பிஹெச்ஒய் நம்பர் சரியா. இது வந்து 200, அது வந்து 125, இது வந்து 200. 35 47 நல்ல நம்பர். அதாவது எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் ஓனர் பைக் தான் பார்ப்பாங்க, விரும்பி பார்க்குறவங்க பெஸ்ட் ஓனர் தான். அதாவது செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறண்டாலே கேட்பாங்க பெஸ்ட் ஓனர் ஆண்டு, முதலாவதாக கேட்குற கதை தான். ஆனால் பெஸ்ட் ஓனர்லேயும் நல்ல பைக் இருக்குது, நல்ல பைக் நம்ம வேணால் பார்த்து எடுக்கணும். நீங்கள் வந்து நம்முடைய ஷோப்புக்கு வரைக்குள்ளே மெக்கானிக்கை கொண்டு வந்து பார்க்கலாம், நல்ல மெக்கானிக், அவங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் கொண்டு வந்து பாருங்கள். ஏதாவது பிள்ளை இருந்தால் நாங்கள் மாற்றி தருவோம், உடனே மாற்றி தருவோம், அப்படி பக்காவாக செய்து கொடுக்கும். ஏற்கனவே எங்கள்கிட்ட வந்து நிறைய யூடியூபர்லாம் எடுத்திருக்காங்க, இதில் வந்து சொல்ல விரும்பல, நிறைய யூடியூபர் எடுத்துக்காங்க, அதாவது நல்ல பைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்து எடுத்து தெரிஞ்சுக்கும். அதே போல் தான் இது வந்து நல்ல கண்டிஷனில், பெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. டயர்கள் எல்லாம் பாருங்கள், அதாவது புது டயர்கள், அப்படி தான் எல்லாம் பார்த்து தான் கொடுப்போம். கொடுக்கக்குள்ளே அப்படி நல்ல பிராண்ட் நியூவாக இருக்க தானே வேணும். அதனால் எந்த குறையுமே வரப்படாண்டதுக்காக பக்காவாக கொடுப்போம். நீங்கள் பாருங்களேன் இந்த பைக் எப்படி இருக்குண்டு. என்ன பிள்ளை இருந்தாலும் நீங்கள் வந்து உடனே அவடத்தை பைக் எடுக்கக்குள்ளே வந்து மாற்றிக்கொள்ளலாம், நாங்கள் வந்து உடனே மாற்றி தருவோம். இந்த ரிம்மெல்லாம் பாருங்கள், அதாவது கம்பெனி பெயிண்டிங், எல்லா பைக்கும் கம்பெனி பெயிண்டிங் சரியா. இப்போ நிறைய பேர் கோல் எடுத்து கேட்குறபடியாக தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி கொண்டிருக்கோம். அதாவது அவசரமாக போடுறோம் உங்களுக்காக. எல்லாமே கம்பெனி பெயிண்டிங். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 125. இந்த 125 பார்த்திங்கன்னா பிஐஇ தான், பிஐஇ தான். இப்போ தான், அதாவது ஒரு 1 ஹவர் இருக்கும், 1 ஹவருக்கு முந்தி தான் இந்த பைக் எடுத்து வந்து நாங்கள் எடுத்து வந்து அப்படியே ஷோரூம் கொண்டு வந்ததுலேருந்து செய்யலை இன்னும். அதாவது இதுக்கப்புறம் இந்த கண்ணாடி எல்லாம் போடணும், கண்ணாடி போட்டு அதுக்கப்புறமா இந்த அதாவது மீட்டர் கொஞ்சம் சின்ன பிரச்சனை. அதாவது அந்த பையன் வந்து பாவிச்சதில் பெரிய பைக் பாவிக்க எப்படி பாவிக்கணும், அவங்க கொஞ்சம் சின்ன இதாக பாவிச்சிருக்காங்க, ஒரு குழந்தை படியும் போல் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து மாற்றணும், இந்த மீட்டர்லாம் வந்து மாற்றணும். அப்போ இதெல்லாம் மாற்றி அதுக்கப்புறமா வந்து ஒரு சேவிஸ் ஒன்று போட்டால் சரி, அதாவது ஒரு ஃபுல் சேவிஸ் ஒன்று போடுவோம், வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல் சேவிஸ் ஒன்று போட்டு இந்த சீட் கவரையும் வந்து அடிக்கணும், நல்ல சீட் கவர் ஒன்று போடணும். இந்த மங்கி போயிருக்கு தானே, அப்போ நல்ல சீட் கவர் ஒன்று போட்டு அதுக்கப்புறமா இல்லை வேறு என்ன வேலை இருக்குன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இப்படி தான் பைக் எடுக்கக்குள்ளே இந்த வந்து செய்ய வேண்டிய பைக். அடுத்த இதையும் போடணும். இது வந்து மங்கி போயிருக்கு, இங்கே கிட்ட வாங்கலாம். இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு மஞ்சள் கலரில் பெலுருண்டு போயிருக்கு, அதையும் வந்து மாற்றணும். அப்படி ஒரு சின்ன வேலைகள் அதில் வந்து செஞ்சு எடுத்தோம்னா பக்காவாக இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் செய்வோம். மற்ற வந்து இன்ஜினெல்லாம் வந்து எதுவுமே பிரிக்க தேவையில்லை, இங்கே வாங்கலாம். இப்படியே வந்து பாருங்கள், அதாவது பெயிண்டிங் எல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது, கம்பெனி பெயிண்டிங். இதை காட்டுங்களேன், இந்த இருக்குது, இது வந்து நார்மலாக உறிஞ்சிருக்கு பாருங்கள், அது அப்படியே தான் இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா நாங்கள் இந்த வீடியோ, அதாவது இந்த பைக்கெல்லாம் போயிடும், அப்படி போக விட்டால் நாங்கள் அடுத்த வீடியோ போடுவோம், கடை திறக்கைக்குள்ளே போடுவோம். இந்த காப்பீட்டு எல்லாம் இருக்குது தானே, இப்போ பிரிச்சிருக்காங்க, அது பிரித்து இதெல்லாம் ஒட்டுனோக்கு அப்புறமா வந்து அடுத்த வீடியோ போடுவோம். அதில் நீங்கள் பார்க்குற நேரம் உங்களுக்கு தெரியும், அதாவது நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அது இந்த பைக்கு அப்படின்றது தெரியும். ஓகே டிஎம்எஃப், இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் என்னென்னா, இப்போ நம்மளோட வீடியோ எடுத்து கொண்டிருக்கே நம்மளுடைய வீடியோ பார்த்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, வந்து இப்படி கதைச்சி போட்டு வீடியோக்கள் எடுக்காங்க. அங்கால திருப்பி காட்டுங்க, அப்படியே திருப்பி காட்டுங்க அங்கால. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கொஞ்சம் பசங்க வந்து வீடியோட எடுத்து கொண்டிருக்கே பார்த்து கொண்டிருக்காங்க பைக்குகளை. அதாவது இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்து வந்தோம், உங்களை கண்டுட்டோம், அதுக்கப்புறமா அப்படியே பார்த்து போயிடலாம் பைக்கெல்லாம் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது நல்ல பைக்குகள் ப்ரோ, நாங்கள் பார்த்த இடத்த நல்ல பைக், அதாவது எடுத்தவங்களும் வந்து நல்லா இருக்குது பைக்குன்னு அப்படி சொன்னாங்க என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், ப்ரோ நீங்கள் வந்து பைக் எடுத்து வருஷக்கணக்கில் ஓடுற ஆட்கள், இன்றைக்கு ஓடி போட்டு நாளைக்கு தூக்கி போடுறது இல்லையா பைக்கெல்லாம், ஆசையில் எடுப்பாங்க. எத்தனையோ வருஷம், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 4-5 வருஷமாக காசு சேர்த்துருப்பாங்க, 5-6 வருஷமாக சேர்த்து தான் பைக் எடுக்க வருவாங்க. இப்போ ஒவ்வொரு பசங்களும் வந்து பைக் எடுக்கிறோன்னா சரியான கனவுகளோடு இருப்பாங்க தெரியுமா.
அப்படி இருந்து தான் பாருங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நல்ல பைக் கொடுக்கணுமென்றதுக்காக தான் நாங்கள் சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட. இப்போ நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பைக் தருவோம் ப்ரோ, நீங்கள் எந்த கவலையுமே பட தேவையில்லை. நீங்கள் என்ன பிள்ளை இருந்தாலும் ஒருத்த வச்சு சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து மாற்றி தருவோம் உடனே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி அங்கால திரும்பி பாருங்க, அங்கால திரும்புங்க. பாருங்கள் இப்போ அவங்க வந்து ஒரு இதாக பார்க்குறாங்க, பார்த்து இப்போ என்னென்ன பிள்ளை இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் சொல்லுவோம், ஓகே ப்ரோ இது மாற்றி தருவோம், இல்லை இதுக்கு வந்து நீங்கள் மாற்றி எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் சொல்லித்தான் நாங்கள் வந்து இந்த பைக்கெல்லாம் வந்து கொடுத்து கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் பைக் எடுக்கிறேன்டாலும், இப்போ நீங்கள் பைக் கொண்டு வரீங்கண்டா, நாங்கள் பைக் எடுக்கிறேன்டாலும் நாங்கள் சொல்லுவோம், இப்போ ப்ரோ இது பிள்ளை இருக்குது அதை மாற்றணும், டயர் மாற்றணும், டயர் போடணும், அதுக்கெல்லாம் ப்ரோ கழிச்சு போட்டு தான் தரணும். அடுத்த இன்ஜின் வந்து செய்கிற பைக் நாங்கள் எடுக்கிறோம்ல வேண்டா. இப்போ பெரிய பைக்கெல்லாம் இன்ஜின் செஞ்சோம்டா அது நின்று பிடிக்காது. இப்போ ஒன்று ரோட் பெட்டராக இருக்கலாம், இப்போ ரொட்டை செஞ்சோம்னாலும் நின்று பிடிக்காது. ரெண்டாவது பெரிய பைக் தானே, அதனால நாங்கள் அந்த பைக்கெல்லாம் எடுக்க மாட்டோம். அதாவது இன்ஜினில் கை வைக்கலாத பைக்கு மட்டும்தான் எடுப்போம். நம்மகிட்ட வந்து மெக்கானிக் இருக்காங்க, அவரை கூட்டி கொண்டு வந்து பார்ப்போம். ஒரு பைக் கொடுக்க வாரீங்கன்னா அவங்கள கூட்டி கொண்டு வந்து பார்த்துட்டு எந்த பிள்ளையும் இல்லை, இன்ஜினில் எந்த பிள்ளையும் இல்லைண்டா நீங்கள் வந்து பைக்கை கொண்டு வாங்க. இன்ஜினில் வந்து ஏதாவது பிள்ளை இருந்தால் நாங்கள் அதை எடுக்க மாட்டோம். அதே போல் நாங்கள் வந்து பைக்கிலும் புதுசாக அடுப்போம். நீங்கள் நல்ல பைக் இருந்தால் கொண்டு வாங்க, கண்டிப்பாக அடுப்போம். ஓகே, அதாவது ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். இதோட லொக்கேஷன் எல்லாம் பார்ப்போம். பார்த்ததுக்கு அப்புறமா வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிஐடி அந்த பைக்கை பார்க்கலான்னு சொன்னவங்க, அப்போ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ப்ரோ, என்ன பிரச்சனை சொல்லுங்கண்டா. இப்போ அவங்களுடைய ஃபுல் பவருக்கு வந்து அதை முறுக்கி பார்க்குறாங்க. முறுக்கி பார்த்தோன்னா அது பயங்கர சவுண்டாக இருந்துச்சு. அப்போ பார்த்து சொல்கிறாங்க, அப்புறம் இன்ஜின் ஒர்க்கா பார்க்கணுமான்னாங்க. சரி நீங்கள் பாருங்கள் ப்ரோ, என்ன பிள்ளை இருந்தாலும் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை பார்க்குறாங்க, பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ அவங்க பார்த்து சொல்லட்டுமே, ஒவ்வொரு ஆளும் வந்து பைக் எடுக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்க தானே வேணும். அப்போ அவங்க பார்த்துட்டு சொல்லட்டும், என்ன பிள்ளை இருந்தாலும் சொல்லட்டும். இதோட லொக்கேஷன் வந்து சொல்லணும். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய நீலாவணை. எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய நீலாவணைன்ற இடம். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கோம், மறந்து நான் போய் பாருங்கள், அதையும் பார்க்காத நீங்கள் பாருங்கள். பெரிய நீலாவணையில் அதாவது ஹெச்என்பி பேங்க் இருக்குது, அப்படியே பின்னு காட்டுங்க ப்ரோ, அந்த இருக்குது பாருங்கள். அந்த ஹெச்என்பி பேங்குக்கு பக்கத்தில், அதுக்கு பக்கத்து கடை வந்து நம்மளுடைய ரசாத் மோட்டார்ஸ் தான். இங்கே காட்டுங்க அப்படியே, அதாவது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மோட்டார்ஸ் தான் நம்மளுடைய ரசாத் மோட்டார்ஸ். அதே போல் அதுக்கு மறந்துட வரணும், அதாவது இதை சொல்லத்தான் வேணும், கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியிலேருந்து பாருங்கன்னா, அதாவது ஹெச்என்பி பேங்க் பக்கத்தில். அதே போல் நீங்கள் வந்து அம்பாறை சைட்லேருந்து வாரீங்கண்டா, அங்கா சைட்டு அம்பாறையிலேருந்து வாரீங்களா, ஹெச்என்பி பேங்க்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ரசாத் மோட்டார்ஸ் இங்கே காட்டுங்க ப்ரோ, பாருங்கள் ரசாத் மோட்டார்ஸ். இதோட ஃபோன் நம்பரை நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பைக் இருக்குன்னு வந்து பார்த்துட்டு போங்க. வாங்க அப்படியே வாங்க. என்ன என்ன ஓ இங்கே பாருங்கள் எவ்வளோ பைக் இருக்குண்டு. இப்போ நம்ம இதோட ஃபோன் நம்பரை சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் கோல் எடுக்கணும், கண்டிப்பாக கோல் எடுத்து பேசுங்க. அதாவது என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில விளக்கங்கள் வந்து நான் சொல்லலை, ஏன்னா நிறைய இருக்குது. ஒரு பைக் எடுக்க மாட்டா நிறைய சொக்கோட் சோர் பார்க்கணும், அப்படி இப்படின்னு நிறைய விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் நான் வந்து சொல்லலை. அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுமெண்டா நேரில் வந்து தான் பார்க்கலாம். அதனால தான் நான் சொல்ல விட்டேன்னா, இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுப்போம், கண்டிப்பாக நீங்கள் கோல் எடுங்க. கோல் எடுத்து பேசுகிற நேரம் நம்மளுடைய ரசாத் அண்ணா வந்து தூக்கிட்டு அவர் வந்து சொல்லுவார் என்ன ப்ரைஸ், அதாவது அவர் வந்து சொல்லுவார் என்னென்ன ப்ரைஸில் போகுது இந்த பைக், என்ன கண்டிஷனில் இருக்குது, இதோட ஃபோட்டோ, தனி ஃபோட்டோ, வீடியோ, அதோட புக்கோட ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு எல்லாமே அனுப்புவார். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து கோல் எடுங்க. கோல் எடுக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வந்து 075 83 06 766 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் கோல் எடுக்கிற நேரம் கண்டிப்பாக வந்து பேசுவாங்க. அடுத்ததாக வந்து இன்னொரு தொலைபேசி இலக்கம் கொடுக்கலாம். ஒன்று வேலை செய்யலைண்டாலும் இன்னொரு ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து கோல் எடுக்கலாம். 076 05 86 766 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் கோல் எடுங்க. கண்டிப்பாக கோல் எடுத்து பேசுகிற நேரம் அவங்க வந்து கண்டிப்பாக தூக்குவாங்க. மறந்துடாம வந்து கோல் எடுங்க. கோல் எடுத்து உங்களுடைய டவுட் எல்லாத்தையும் வந்து கேளுங்க. அடுத்ததாக வந்து நான் சொல்லிக் கொடுறேன். இப்போ 125 எடுக்க போகிறீங்கண்டா, லீசிங்கோடு எடுக்க போகிறீங்கண்டா, ஒரு 4 லட்சம் ரூபா பேமெண்ட் வந்து உங்களோட கையில் இருக்குமா இருந்தால் நீங்கள் வந்து எடுக்கலாம். சரியா? இல்லை 3 லட்சம் கொண்டு வாங்க. 3 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா உங்களோட கையில் இந்த 125 வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகேயா? அப்படி லீசிங் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. அதாவது லீசிங் வசதி எல்லாம் வந்து செய்து கொடுக்காங்க.
மறந்துடா வந்து கோல் எடுத்து பாருங்கள், இந்த நம்மளுடைய ஷோப்புக்கு வந்து பாருங்கள். அதாவது உங்களுடைய ஏரியாலையும் வந்து என்ன ப்ரைஸில் போகுதுன்றதையும் வந்து வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி வந்து நம்முடைய யூடியூப்பில் தொடர்ச்சியாக வீடியோ வந்து கொண்டு இருக்கும். ஓகே டிஎம்எஃப், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோ ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.